ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்ஸோட ஃபேவரட்டான பேன் கேக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பேன் கேக் ரெசிபிஸ் தான் வச்சுருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முழு முட்டை, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுக்கு பதில் ஹனி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிள் வந்து காவாசி நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ஆளுக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி கூடயே குறைச்சோ நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் விட்டுருங்க. இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் சரி, ஃப்ளேவரும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து பேனில் ஊற்றலாம், இல்லைனா தோசைக்கல்லில் வந்து தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டர் கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய பொண்ணுக்கு கீ பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சேர்த்து பேன் கேக் மாதிரி ஊற்றிட்டேன். லாஸ்ட்டாக ஊற்றி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஹனி கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரெட் பனானா சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். காவாசி ரெட் பனானா வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன், அதாவது ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து மில்க் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் அண்டு டர்மரிக் பவுடரையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து நம்ம வந்து பேன் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு பேன் கேக் ரெசிபி தான். நம்ம வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம், அப்படிலாம் டின்னர் டைமாகவும் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா பெருசாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்தேன். ஏன்னா ராகி ஃப்ளார் வந்து பேபிக்கு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பெருசாக வந்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டேன். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.